இன்றைக்கி ப்ரூச்சர்ஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா இந்த ரோப் வச்சு நம்ம எப்படி வந்து ப்ரூச்சர்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ரோப் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கிற ஷாப்லேயும் கிடைக்கும். நீங்கள் டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ஷாப்பில் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். இந்த ரோப் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிசுறு மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த பிசுரை வந்து நம்ம லைட்டாக வந்து ஃபயர் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல பிரிஞ்சு வர்ற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேண்டில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஃபயர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் லைட்டாக வந்து 2 சைடுமே வந்து நம்ம ஃபயர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கையில் ஒரு வேஸ்ட் கிளாத் கூட வச்சுக்கோங்க. நான் வந்து வீடியோ கவரேஜ் எடுக்கும்போது வேஸ்ட் கிளாத் இல்லாமையே அப்படியே வந்து கையிலேயே வந்து அந்த நெருப்பை வந்து நான் இது பண்ணிட்டேங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ண வேணாங்க. இது கொஞ்சம் சேஃபாக இருக்காது. நீங்கள் கையில் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டோட ஒன்றா வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆகிக்கும். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம கிளாத் யூஸ் பண்ண சொல்கிறதுங்க. ஓகே, நான் 2 சைடும் இந்த மாதிரி ஃபயர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். த்ரெட்டு வந்து நம்ம கிளாத் மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக வந்து மடித்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி பக்கத்துலேயே நம்ம வந்து அந்த த்ரெட்டுக்கு சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் போடுவோங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து கையில் பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து சென்டர் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது அந்த த்ரெட்டினுடைய சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். கிளாத்தோட ஒன்றா க்ரிப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி பார்த்துங்க, சேஃபாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே கை வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு விரலில் படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீடில் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபேன் ஓடுது. இந்த ஸ்டிச் நம்ம போடுவோம் இல்லைங்களா, இந்த ஸ்டிச் வந்து நம்ம இந்த மாதிரி தள்ளி போடக்கூடாதுங்க. நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் வெளியில் தெரியும். நம்ம இதே வந்து நம்ம பக்கத்தில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாதுங்க. ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. தெரியாமல் வந்துட்டு அப்படியே தள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து நம்ம அந்த ரெட் கலர் த்ரெட்டை சுற்றியும் வந்து ஷீவிங் மிஷின் த்ரெட்டால் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வெளியில் பார்க்குறக்கு அப்படியே தெரியும். நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அன்ஃபினிஷிங்காக இருக்குங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், கிட்ஸோட ஃப்ராக் அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், குர்த்திலையும் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு த்ரெட் வந்து கலர் த்ரெட் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு லுக்காக நல்லாயிருக்கும். கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா. இந்த மாதிரியும் நம்ம கையில் வந்து சுற்றியுமே பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும். கையில் சுற்றி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 லைனுக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஃபேப்ரிக்கில் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரேமில் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம். இதே நீங்கள் ப்ளவுஸில் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், சின்ன ஃப்ரேமில் போட்டு. அப்போ உங்களுக்கு நீடில் வந்து நம்ம கையில் படாத மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ பொறுமையாக வந்து போடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரெட்டு எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபயர் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃபயர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆயிரும்.
நான் இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேங்க. இந்த இடத்துல லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு தெரியாத மாதிரியும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இந்த லாஸ்ட்டில் எண்ட் பண்ணியிருக்கிற இடத்துல நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளவர் சமிக்கியோ இல்லை கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஃப்ளவர் சமிக்கியும் 3mm ஆன்டிக் பீடும் வந்து எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. சைடில் வந்துட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எந்த பீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை செல்ஸ் கூட வச்சுக்கலாம். அக்ரிலிக் பெட்டல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நிறையா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. நமக்கு எப்படி மேட்சிங் நல்லா இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு ஃப்ளவர் சமைக்கிவே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் சமைக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் 3mm பீட் போட்டதுக்கப்புறமா நம்ம நீடில் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். சென்டரில் ஒரு கலர், சைடில் வேறு கலர் சமைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடுற மாதிரியே நீங்களும் போடணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐடியாஸ்க்காக மட்டும்தான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் கிறிஸ்டல் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த இடத்துல ரவுண்ட் கிறிஸ்டல் ஆட் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி வந்து நம்ம நாட் கொடுக்கணும். ஏன்னா கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு க்ரிப்பாக வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போங்க. இந்த மாதிரி சைடில் 2 பக்கமும் லாக் பண்ணிக்கலாம். சேம் நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு அந்த ரிங் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது 2 சைடுமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். லாக் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கட் பீட்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சென்டரில் வந்து ஃப்ளவர் சமைக்கி இல்லை அக்ரிலிக் ஃப்ளவர் அந்த மாதிரி எது செட் ஆகுதுன்னு பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
இந்த சமைக்கி பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு நிறையா கலர்ஸில் இருக்கும். நான் இன்றைக்கி கோல்டு கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3 ஐ சமைக்கி எடுத்து நம்ம இந்த மாதிரி அந்த ஃப்ளவரை சுற்றியும் நம்ம வைக்கும்போது இது ஒரு நீட்டாக அழகான ஃபினிஷிங்கில் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் கட் பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் த்ரெட்டில் மட்டும்தான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். 2 சைடு ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நம்ம த்ரெட் போட்டு லாக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பீட்ஸ் வந்து கலரில் வந்து சேம் கோல்டு கலரே நம்ம கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கலரில் கட் பீட் கிடச்சதுனாலும் நீங்கள் இந்த இடத்துல வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் கம்பல்சரி வந்து நீங்கள் ஐ சமைக்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் மேலே வந்து நீங்கள் கட் பீட்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணாமையே நம்ம டேரெக்டாக கட் பீட்ஸையும் ஐ சமைக்கியும் 2ம் சேர்த்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஐ சமைக்கி வந்து க்ரிப்பாக இல்லாமல் உங்களுக்கு ஷேக் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்குறக்கு நீட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் எப்போ ஐ சமைக்கி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ சமைக்கியை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே கட் பீட்ஸ் கொடுத்தாலும் கட் பீட்க்கும் ஒரு லைன் அதே மாதிரி 2 ஹோல்ஸ்குள்ளேயும் நீடல் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சென்டரில் அந்த ஹோல்ஸை வந்து இப்படியே விடுறதுனா விட்டுறலாம். இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம இந்த இடத்துல வந்து எந்த பீட்ஸ் வந்து செட் ஆகும்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அக்ரிலிக் ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லாக ரிங் ஃபுல்லாகவே கொஞ்சம் டோட்டலாகவே மறைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல இது வந்து செட் ஆகாது. நம்ம இந்த மாதிரி சைடில் கூட வச்சுக்கலாம். ஒரு 2 ஃப்ளவர் அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அது ஒரு டிசைனாக வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம சென்டரில் இந்த மாதிரி பீட்ஸோ இல்லை ஃப்ளவர் சமைக்கியோ அந்த மாதிரி வச்சா எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு இது செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃப்ளவர் சமைக்கியே வந்து இந்த இடத்துல சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நம்ம ரோப் வச்சு ப்ரூச்சஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.